சில உணவு தூய்மையானது, சில உணவு தீட்டானது என்று கற்றுக் கொடுக்கிற கற்பித்தலே ஆபத்தான கற்பித்தல். அது என்ன தயிர் தூய்மையானது கறி தீட்டானது? அது என்ன பால் தூய்மையானது கறி தீட்டானது? யார் சொன்னது வெஜ்ஜி நான்வெஜ்ஜி? ஒன்றும் புரியல. எது வெஜ்ஜி எது நான்வெஜ்ஜி? வெஜிடபிள்லாம் வெஜ்ஜின்னா பால் எப்படி வெஜ்ஜி ஆகும்? அது நான் காய்கறியில் இருந்தா வருது இல்லை செடி கிடி போட்டு வளர்த்தி அர்த்தியா? வெண்ணெய் மோர் தயிர் அதெல்லாம் எங்கேருந்து வரும்? அதெல்லாம் என்ன விவசாயம் பண்ணியா வளர்த்த? அது ஆட்டில் இருந்த மாட்டில் இருந்து தானே வருது. அது எப்படி நான் நீ வெஜிடேரியன் சொல்லுவ? உனக்கு வசதின்னா நீ என்ன வேணால் வெஜிடேரியன் இருப்ப. இப்போல்லாம் முட்டை கூட வெஜிடேரியன் இல்லையே சொல்லாம. நார்த் இந்தியாவுக்கு பொண்ணு வச்சுக்க, மீன் கூட வெஜிடேரியன். நீர் புஷ்பமா அது பேர், ஜல புஷ்பம். ஜல புஷ்பமா நீ உனக்கு அதாவது எப்படின்னா, எனக்கு வந்தா ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னி. எனவே தங்களுக்கு ஏற்றவாறு வசதிக்கு ஏற்றவாறு தங்கள் ஆதிக்கத்தின் நிலையில் இதெல்லாம் வெஜிடேரியன் இதெல்லாம் நான் வெஜிடேரியன் பகுத்ததே ஒரு அநியாயம். பால் என்பது ரத்தம். ஒரு தாயின் ரத்தம் தான் பாலாக மாறுது. ரத்தத்தில் என்ன கண்டென்ட்டோ அதே தான் பால்ல. ரத்தமா சிவப்பு கலர் இருக்கும் போது அது நான்வெஜ். அதே வெள்ளை கலர் மாற்றா அது எப்படி வெஜ் ஆகும்? அப்போ உன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கறியை சாப்பிட்டா ஜீரணிக்காது உனக்கு, ஏன்னா உழைப்பு இல்லை. உழைக்கிறப்ப சுட்ட கறியும் பட்டை சாராயத்தையும் சாப்பிட்டு தான் கைபர் போலும் கிளம்ப வழியாக இங்கே உள்ளே வந்த. இங்கே வந்து எங்கள் மேலே ஏறி சவாரி செஞ்சு வெறும் மணி ஆட்டுறதுக்கு மட்டுமே கற்றுக்கணும் உட்காந்துக்கிறதுனால உனக்கு உழைப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணிட்ட, நீராகாரம் சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. உழைக்கிற நான் திடாகாரம் சாப்பிட்றேன். திடாகாரம் சாப்பிட்றேன்னு நான் தீட்டு, நீ தூய்மை என்ன எப்படி? என்ன நியாயம்? யார் மீது யார் சவாரி செய்வது? இல்லை அன்பர்களே, 25 வயது மதிக்கத்தக்க ஒரு காலத்தில் இது உங்கள் ஆயர் கிராமத்தில் இருந்தபோது அப்போ தாத்தா பாட்டி கூட ஏறு விட களை பொறுக்க அல்லது வந்து கழனி வேலைக்கெல்லாம் போவேன்னு வச்சுங்களேன். காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு தாத்தா கூட போகணும்னு வச்சுக்கோ. 15 வயசு மதிக்கத்தக்க நேரத்தில் அவர் வரப்பு கழிப்பார். நானும் கூட அப்படி இப்படி கழிச்சுன்னு உட்காந்துருப்பேன். 7 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். எங்கள் ஆயா என்ன பண்ணுவாங்க, ஒரு அண்ணன் கூட நிறையா எங்கள் பாட்டி இல்லை கழிவு உருண்டியாக செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்ல அழகான கருவாட்டு தொக்கு அல்லது மாட்டுக்கறி தொக்கு ஆட்டுக்கறி தொக்கு ஏதோ ஒரு தொக்கு அல்லது இந்த புளிச்சிக்கீரை அந்த கீரை தொக்கு வெண்டைக்காய் தொக்கு இப்படியெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வரும். அப்படி தொட்டாலே லடுக்குன்னு உள்ளே போயிடும் களி சாப்பிட்டா.